இப்போ விஜய்க்கு கல்யாணம் ஆகாம இருந்தா நிலைமையே வேற. நான் எதை கேட்டாலும் மாட்டேன்னு சொல்ல மாட்டான், விட்டு கொடுத்துருவான், நல்லவன். ஆனா இப்போ சௌமியா அதுக்கு அலோவ் பண்ண மாட்டா. அவ கையில உரிமையை கொடுத்துட்டு நீ அடிமையா இருக்க போறியா? இனிமே உன் சாமர்த்தியம் நீ பாத்துக்க. ம்? அது மட்டும் இல்ல, உன்னை மலடின்னு சௌமியா சொன்னதா மாமா என்கிட்ட சொல்லியிருக்காரு. ஆ இதை லேஸ்ல விட்டுடாத ராதா. என்ன நீங்க இன்னும் சாப்பிடலையா? உங்களுக்கு பிடிச்ச ஆலு பராத்தா பண்ணிருக்கேன், வாங்க சேர்ந்து சாப்பிடலாம். இது என் வீடு. நீ ஒன்றும் உபசரிக்க வேண்டாம். எனக்கு எப்போ பசிக்குமோ தெரியும், அப்போ சாப்பிட்டுக்கிறேன். என்ன வீட்டு வேலையெல்லாம் பண்ணி அத்தையை அட்ராக்ட் பண்ணான்னு பார்க்குறியா? நான் என்னைக்கும் அப்படி நினைச்சதில்ல. நீ என்ன பண்ணாலும் இங்கே நடக்காது. அத்தையும் ராஜியும் உன்னை எதிரியாக தான் நினைப்பாங்க. இன்னைக்கு இல்லைனாலும் கண்டிப்பா ஒரு நாள் என்ன புரிஞ்சுப்பாங்க. எப்போ? நீ உன் புருஷனை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் சுருட்டினதுக்கு அப்புறமா? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் அவரை கைக்குள்ள போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் சுருட்டுறேனா? சரி, நானாவது நேத்து வந்தவ. அவர் இந்த குடும்பத்துக்காக எவ்வளவு உழைக்கிறாரு, எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு எவ்வளவு பாடுபடுறாரு. அவரை போய் நீங்க இப்படி பேசலாமா? கூட பிறந்த அண்ணன் கூட பார்க்காம அவரை யாரும் மதிக்காத அளவுக்கு பண்ணிட்டு வெளியே வேஷம் போடுறாரு. அவருக்கு நீ வக்காலதான். இது பாருங்க, என்னை பத்தி என்ன வேணாலும் பேசுங்க, ஆனா அவரை பத்தி யாராவது தப்பா பேசினா என்னால பொறுத்துட்டு இருக்க முடியாது. என்ன பண்ணுவேன்? அடிப்பியா? அடி பார்க்கலாம். அட்ரி. மனசுக்குள்ளேயே திட்டுறியா? என்ன முறைக்கிற? இந்த முறைப்பெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. இதனால் வரைக்கும் அந்த விஜய் என் முன்னால நின்று அண்ணின்னு ஒரு வார்த்தை பேசினது கிடையாது. என் ஹஸ்பண்டை பத்தி தப்பா பேசினா என்னால எப்படி சும்மா இருக்க முடியும்? என்னடி ஹஸ்பண்ட்? என்ன பெரிய ஹஸ்பண்ட்? புண்ணாக்கு ஹஸ்பண்ட். நாங்களாம் பார்க்காத விஜய் நீ பார்த்துட்ட. இது பாருங்க, இது நம்ம குடும்பம். நம்ம எல்லாரும் இங்க ஒன்னா வாழணும். எதுக்கு வேணா சண்டை போட்டுக்கணும்? வீட்டில் இருக்கிற லேடிஸ் ஒத்துமையா இருந்தாதான் ஜென்ஸ்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கும். அப்பதான் குடும்பமும் சந்தோஷமா இருக்கும். இருக்கும் இருக்கும். உங்க 2 பேருக்கும் தான் அந்த சந்தோஷம் இருக்கும். ஏன்னா நீங்க 2 பேர் தான் இந்த வீட்டை ஆட்டி படிக்கிறீங்க. சத்தியமா நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. நான் அவரோட பிசினஸ் மேட்டர்ஸ்ல தலையிடுறதே இல்ல, ஒதுங்கிதான் இருக்கேன். அதை நான் நம்பணும். அத்தை ஏற்பாடு பண்ண பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிற சம்பந்தம் யாரால நின்று போச்சு? உன்னால தானே. நீ ஒரு ஆள் மயக்கி விஜய வளைச்சு போட்ட கைகாரியாச்சே. என் கிட்டதெல்லாம் வச்சுக்காத. அண்ணே ஒரு நிமிஷம். என்ன நீ இது என்ன பேசுறீங்க? என்ன நீ கேட்டுட்டு இருந்தியா? நான் ஒன்றும் ஒட்டு கேட்கல. அதான் நீங்க பேசுறது வீடு முழுக்க கேக்குது. அப்படி என்ன உன் பொண்டாட்டி பத்தி நான் இல்லாத போல சொல்லிட்டேன்? என்ன பேசல? விஜய், நீங்க எதுக்கு வந்தீங்க? நாங்க பொம்பளைங்க இன்னைக்கு பேசிப்போம், நாளைக்கு சிரிச்சுப்போம். ஆம்பளைங்க வீணா தலையிட்டா பிரச்சனை தான் பெருசாகும். நீங்க போய் படுங்க, போங்க. சௌமியா நீ உள்ள போ. இல்ல விஜய், நான் நல்லதுக்கு தான் சொன்னா சொல்றேன். கேளு, நீ உள்ள போ. ஐயோ, எங்களுக்குள்ள இப்ப ஒண்ணும் நான் இல்ல. என்ன நம்பிச்சிட்டு அவங்க கூட தெரு சண்டையா போட போறேன்? ஐ எம் நாட் தட் சீப். சொன்னா கேளு, போ. அவங்க கிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும்.
போ. அண்ணி, நீங்க வயசுல பெரியவங்க. ஒரு பிரச்சனைன்னு வந்தா சௌமியா மேல கோவப்படுங்க. உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. திட்டுங்க, அதுல தப்பு இல்லை. ஆனா இந்த தரக்குறைவான வார்த்தைகள் மட்டும் வேண்டாம் ப்ளீஸ். ஓஹோ, நீ பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்றாளா? நான் ஒன்றும் தரக்குறைவா பேசலப்பா. உன் பொண்டாட்டி தரம் என்னன்னு இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். வேண்டாம் அண்ணி, தப்பு. இப்படி எல்லாம் மைக்க எனக்கு தெரியலையே உங்க அண்ணனை. இத்தனை நாள் நீ ஏமாத்துனது பத்தாதுன்னு கூட்டு சேர்ந்து கவுக்க இன்னொருத்தி வந்துட்டா உனக்கு பார்ட்னரா, பொண்டாட்டிங்கிற பேர்ல. அண்ணி, உங்களுக்கு வாழ்க்கையில பிரச்சனைகளும் ஏமாற்றங்களும் இருக்கலாம். ஆனா அதை கொண்டு போய் மத்தவங்க மேல காட்டுறது கொஞ்சம் கூட நியாயம் கிடையாது. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. உண்மையை சொன்னா கோவம் வருதா? நீங்க ஆத்திரப்பட்டு சௌமியா மேல பழி சுமத்துறது அபாண்டம். அத்தைக்கும் ராஜிக்கும் சௌமியாவை கண்டா பிடிக்காது. அவங்க 2 பேருக்கும் பிடிக்காதவங்க இந்த வீட்டில் நிம்மதியா இருக்க முடியாது. ஏன்னே, ஒருவேளை நாளைக்கு அவங்களுக்கு உங்களை கூட பிடிக்காம போலாம் இல்லையா? ஏ, நான் என்ன ராஜி கல்யாணத்தை தடுத்து நிறுத்தினேனா? நீங்க கல்யாணத்தை கலைக்கலண்ணே. ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும் அண்ணே. ஒருவேளை நான் சொல்றது புரியலன்னா ஹாஸ்பிட்டல் ஆயாவை போய் கேளுங்க. அவ ஃப்ரீயா எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டா. ஒரு 10,000 ரூபாய் பணம் கேட்பா, கொடுங்க, எல்லாத்தையும் அவ சொல்வா. விஜய், நீ நீ அண்ணே, எந்த ஒரு பொண்ணுக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடி நடக்கக்கூடாத அசம்பாவிதங்கள் உங்களுக்கு நடந்த விஷயம் எனக்கு தெரியும். நீங்க இந்த வீட்டுக்கு வாழ வந்தவங்க. உங்க மேல ஒரு பிளாக் மார்க் விழுந்துச்சுன்னா அதனால பாதிப்பு உங்களுக்கு மட்டும் வராது, இந்த மொத்த குடும்பத்துக்கு வரும். இனிமே நீங்க கவலைப்பட வேண்டாண்ணே. அந்த ஆயா இனிமே பேச மாட்டா. அவ வாயை நான் அடிச்சிட்டேன். இந்த விஷயம் எனக்கு தெரியுங்கிறது எந்த காலகட்டத்திலையும் உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு இத்தனை நாளா இதை மூடி வச்சிருந்தேன். ஐம் சாரி. நீங்க என்ன பேச வச்சிட்டீங்க. அன்னை, நானும் சரி, என் கூட வாழ வந்திருக்கிற சௌமியாவும் சரி, அடுத்தவங்க யாரும் எங்களால வருத்தப்பட்டு அழக்கூடாதுங்கிறதுல உறுதியா இருக்கும். இது எல்லாத்தையும் நீங்க நம்பணும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பட் உங்ககிட்ட நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்க ஆசைப்படுறேன். அடுத்தவங்களோட முகத்தை நம்ம விமர்சனம் பண்றதுக்கு முன்னாடி நம்ம முகம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சரி பார்த்துக்கணும். அவசரப்பட்டு யார் பேச்சையும் கேட்டு தப்பான முடிவை எப்பவும் எடுக்காதீங்க. குட் நைட். ஹலோ, நான் தாண்டி பேசுறேன். கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன்டி, புத்தி இல்லாம நடந்துக்கிட்டேன். வாயை கொடுத்து நானா மாட்டிக்கிட்டேன். என் வாழ்க்கையில் நடந்த தப்பு எப்படியோ விஜய்க்கு தெரிஞ்சிச்சு. நான் ஐ ஃபீல் கில்ட்டி. எப்படி என்ன உங்க முகத்தை பார்க்க போறேன்னு தெரியல. சரி, கீழே எல்லாம் ஆள் இருக்காங்க. இப்ப எதுவும் டீட்டெயிலாக பேச முடியாது. நாளைக்கு நான் ஃபோன் பண்றேன். சரி.
சௌமி இரு. நீ பண்ண பாவத்துக்கு தினம் கோவிலுக்கு வரணும். சௌமியா, சௌமியா, வேளாங்கண்ணிக்கு போனா உனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும். விஜய்னு ஒரு அப்பாவிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் கூட எல்லாம் பேச வேண்டியிருக்கே, அதை விட ஒரு பெரிய பாவம் என்ன இருக்க முடியும்? இரு, நீ பாவமே பண்ணது இல்லையா? கட்டின தாலியை கேட்டு உண்டில போட்டியே, அது பாவம் இல்ல? கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்க, பொய் சொல்லக்கூடாது. என்கிட்ட பொய் இல்லை. நல்லவனா வேஷம் போட்ட ஒரு நச்சு பாம்பு என்னை வச்சு பிசினஸ் பண்ண நினைச்சது. நான் அதுல இருந்து புத்திசாலித்தனமா தப்பிச்சிட்டேன். எதையும் என் புருஷன்கிட்ட நான் மறைக்கல. எல்லா உண்மையும் சொல்லிதான் என் கழுத்தை நான் அவருக்கு நீட்டிருக்கேன். அதனால எனக்கு எந்த பயமும் இல்லை, எந்த உறுத்தலும் இல்லை. அப்போ நீ ஒன்று செய்யலாமே, ஆத்துக்காரர் எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்கலாமே. இந்த ரங்கா தான் என்னை வச்சு பிசினஸ் பண்ணான்னு சொல்ல வேண்டியது தானே? ஏன் சொல்லலை? ஏன் சொல்ல? எனக்கு தெரியும். இதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி விஜயை நான் கொன்னுட்டா இந்த தாலியை நீ காட்டிடலாம். கரெக்டா? அதுக்கு நான் உனக்கு சொல்லித்தர வேண்டியதில்லை. 3வது தாலி கட்டிக்கலாம். என்ன, கட்டிக்கிட்டே போலாம். அதிகப்படியா தாலி கட்டிக்கிட்டவன்னு பேரு உனக்கு கிடைக்கும். இது பாரு, நீ என்னதான் என்னை துரத்தி துரத்தி டார்ச்சர் பண்ணாலும் சரி, ஒரு நல்லவருக்கும் அவரோட குடும்பத்துக்கும் எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் பல்ல கடிச்சிட்டு பொறுத்துட்டு இருக்கேன். இது என்னோட பலவீனம் இல்லை, நான் அவங்க மேல வச்சிருக்கிற பாசம். இதே நான் தனி மனுஷியா இருந்திருக்கணும், உன்னை ஒரு கை பார்த்துருப்பேன். ஆ, நீ சொன்னியே நீ சார்ந்திருக்கிற அந்த குடும்பம், அதை பூண்டோட பழி வாங்க போறேன்டி. அது வரைக்கும் என் சுயரூபம் வெளிப்படக்கூடாதுன்னு தான் நான் உங்ககிட்ட மோதல. ஒரு நல்ல குடும்பத்தை அழிக்க வேண்டிய அவசியம் உனக்கு என்ன இருக்கு? நான் செய்யற எல்லாத்துக்கும் பின்னாடி காரணம் இருக்கு. உன்னை துரத்தி துரத்தி பிடிக்கணும்னு நினைச்சேன். நீயே இப்ப என் வலையில வந்துட்ட. பிரச்சனை இல்லாம போயிடுச்சு. அதே மாதிரி கல்யாணி குடும்பத்துக்காக தான் இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தேன், பழி வாங்க துடிச்சிட்டு இருந்தேன். எதனால, எதுக்குன்னு நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். உனக்கு ஒரு வேலை வெட்டியே கிடையாதா? நல்லா டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணிக்கிற, டைய மாட்டிக்கிற, ஷூவை போட்டுக்கிற, இதெல்லாம் பண்ணிக்கிட்டு எதுக்கு பொம்பளைங்களுக்குள்ள சிண்டு முடிச்சு விடுற? இதான் உன் பரம்பரை தொழிலா? அதுலயும் கல்யாணம் ஆன பொண்ணுங்களா பார்த்து செலக்ட் பண்ற? அதுல நீ ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்னு நினைக்கிறேன். அடுத்தவன் பொண்டாட்டிய புருஷனுக்கு தெரியாம மிரட்டுறவன் உண்மையான ஆம்பளே கிடையாது. கரெக்ட். நீ சொல்றது கரெக்ட் தான். உன் புருஷனுக்கு தெரியாம உன்னை நான் மிரட்டுறது தப்பு தான். ஆனா எந்த புருஷனுக்கு தெரியணும், எந்த புருஷனுக்கு தெரியக்கூடாது, இதை நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே. அது சொல்லிட்டா பிரச்சனை இல்லாம இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நல்ல பொண்ணுங்கிற போர்வையை போத்திக்கிட்டு 2வது தடவையும் ஃபர்ஸ்ட் நைட் ரூம்குள்ள போனவ நீ. என்னை பார்த்து ஆம்பளையான்னு கேட்குற. 2 பேருக்கு முந்தி விரிச்சாலும் வேசிதான், அதுக்கு தயாரா இருந்தாலும் வேசி தாண்டி. நீ சரியான பொம்பளையா இருந்தா உனக்கு எய்ட்ஸ் நீயே போய் சொல்லி தன்ராஜ் கிட்ட தப்பிச்சிட்டு வந்திருப்பியா? கில்லாடி நீ. அந்த பலான பட்டம் உனக்கு பொருத்தமா இருக்கும் நீயே முடிவு பண்ணிட்டியா? இத பாரு, என்னை பொறுத்த வரைக்கும் ரெட்டை வேஷம் போடுற எல்லா பொம்பளைங்களும் அப்படிதான். எங்க அம்மாவை தவிர. பொண்ணுங்களை வச்சு பிசினஸ் பண்றவ நீ. பல பொண்ணுங்களோட கண்ணீருக்கு காரணமானவனு நீ. சத்தியமா சொல்றேன், நீ ஒரு நல்ல தாய்க்கு பிறந்திருக்கவே முடியாது. உன்னை பெத்தவ ஒரு வேசியை விட கேவலமானவளை தான் இருந்திருக்கணும்.
சாப்பிட்டியாம்மா? ம் நீ சாப்பிட்டியா? உன்னைத்தான் கேட்குறேன். ராஜி, ஏமா அப்படி உட்காந்துருக்க? ஏன் இருட்டில் உட்காந்துருக்க? வெளிச்சத்துக்கு வந்தா எல்லார் முகத்தையும் பார்க்கணும். எனக்கு யாரையுமே பார்க்க பிடிக்கலமா. ராஜி, என்னடா நீ? நீ இப்படி மனசு வெறுத்து பேசலாமா? நீ சின்ன பொண்ணு, வாழ வேண்டிய வயசு. உனக்கு என்ன குறை சொல்லு? அன்னைக்கு கூட அப்படித்தான் நான் அனாத ஆசிரமத்தில் போய் சேர்ந்துடுறேன்னு சொன்னேன். எனக்கு எவ்வளவு வேதனையா இருந்தது தெரியுமா? பெத்தவளுக்கு இதை விட வேற என்ன தண்டனை வேணும் சொல்லு? எனக்கு எதுலயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லம்மா. இந்த வீட்ல இருக்கவே எனக்கு பிடிக்கல. நீயாவது என்ன புரிஞ்சுக்கோமா? புரிஞ்சுக்காமதா நான் ஒவ்வொரு நிமிஷமும் உனக்காக உருகிட்டு இருக்கேன்னா, இவ்வளோ கஷ்டத்தையும் அனுபவிக்கிறேன்னா, நீயே அம்மாவை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. சரி, நீரு, நான் போய் பால் கொண்டு வரேன். சாப்பிட்டுட்டு படுத்துக்க. ம். என்ன விஜய், என்கிட்ட பேச மாட்டீங்களா? அப்படித்தான் இருக்கலான்னு பார்த்தேன். ஆனால் ஒரு வகையில் நீ ராஜி கல்யாணத்தை தடுத்து நிறுத்தினது சரிதான்னு ரங்கா சொன்னதுக்கு அப்புறமா தான் எனக்கு உன் மேலே இருந்த கோவமே தணிஞ்சுது. ஏன் நிற்கிற? இப்படி வந்து உட்காரு. படிச்சது போதும். என்ன டயர்டாக இருக்க? நிறைய வேலையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் என்ன? மனசுல கவலை இருந்தா மூஞ்சி அப்படிதான் இருக்கும். என்ன கவலை? நம்ம வீட்ல இல்லாத கவலையா? சௌமியா, எனக்கு ஒரு சந்தேகம். இப்போ கல்யாணம் ஆகி புருஷன் வீட்டுக்கு வந்த ஒரு பொண்ணால அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரையும் உடனடியாக நேசிக்க முடியுமா? ஏன் முடியாது? கண்டிப்பா முடியும். உங்கள் அபிமான அலைகள் மெகா தொடர் மிஸ் பண்ணாம பார்ப்பதற்கு கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்கள். கூடவே பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்கள்.